வெயில்னால ஸ்கின் கருத்து போச்சு, ஸ்கின் கலரே மங்கி போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷனோட நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஒரே ஒரு ஸ்டெப் போதும். இந்த ஒரு ஸ்டெப் பண்ணாலே இன்ஸ்டண்ட்டாகவே டேனை ரிமூவ் பண்ணி ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும், ஸ்கின் கலருக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கும்பரோட தான் யூஸ் பண்ண போகிறோம். குக்கும்பரில் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின் லைட்னிங் கொடுக்குறதுக்கும். அண்ட் இதை நாளே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா செம்ம சில்லுன்னு அதோட ஃபீலிங்கே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குக்கும்பர்னாலே ஃப்ரெஷ் அப்படி வச்சுக்கோங்க. கண் டயர்டாக இருந்தால் கூட கண்ணில் வச்சிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்கும். ஓகே, தேவையான அளவு குக்கும்பர் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அப்படியே கூட எடுத்துக்கலாம், இல்லை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த அளவு வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். ஃபுல் பாடிக்கும் இதே ஸ்டெப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்காக நான் யூஸ் பண்ணுறது 2 ப்ராடக்ட் தான். நம்மளோட கமலி நேச்சுரல்ஸோட ஃபுல் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப்பு. டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு, டீடான் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்க்ரப் நீடடு. ஃபுல் பாடிக்குமே 4 days ஒன்ஸ் போகிறது அவ்வளோ நல்லதுங்க. டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணால் தான், க்ளீனப் பண்ணால் தான் ஸ்கின் நல்லாயிருக்கும். இது கூட நான் யூஸ் பண்ண போகிறது ஸ்கின் கலர் பூஸ்டர். நம்மளோட ஸ்கின் கலருக்கு ஒரு பூஸ்டப்பாக செம்மையாக ஸ்கின் கலரை லைட்டன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்கின் கலர் பூஸ்டர் சூப்பராக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பிரைட்னிங் ஸ்க்ரப்பை வந்து எடுத்துக்க போகிறோம். ஃபுல் பாடிக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே ஃபுல் பாடி மெயின்டெனன்ஸ் தான் 4 days ஒன்ஸ் இந்த ஃபேஷியலோடு சேர்த்து ஃபுல் பாடிக்குமே நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிவிடுவேன். அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சோப்பே போடுறது இல்லைங்க. இப்போல்லாம் நான் ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ஷேர் பண்ணுறேன், நான் அதை தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. சோப்பே போடாமல் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் சோப்பு போடுறேன், மற்ற டைம்லலாம் வெறும் பவுடர்ஸ் தான், நம்மளோட ஹெர்பல் பவுடர்ஸ் வித் பாத் பவுடரோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம வீடியோக்கு வந்துடலாம். ஸ்கின் கலர் பூஸ்டர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு இது கூட குக்கும்பர் ஜூஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் பாடிக்கு போகிறதுனா நீங்கள் வந்து அப்படியே தண்ணி விட்டுட்டு எப்போதும் போல் ஸ்க்ரப் பண்ணி வார்ம் வாட்டரில் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கடைசியாக நார்மல் வாட்டரில் குடிச்சிங்கனாலே போதும், நல்லாயிருக்கும். ஃபுல் பாடி மெயின்டெனன்ஸ் ஈஸி தான் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட் நான் யூஸ் பண்ணுறது வந்து ஃபேஸ் வாஷ்க்கு நம்மளோட ஃபேஸ் வாஷ் கமலி நேச்சுரல்ஸோட ட்ரை ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணுறேன். ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் நான் வந்து ஆயிலி ஸ்கின் ஃபேஸ் வாஷுமே யூஸ் பண்ணுவேன். என்னோடது ட்ரை ஸ்கின் தான். ஆயிலி ஸ்கின் ஃபேஸ் வாஷ் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு நான் ஆயிலி ஸ்கின் ஃபேஸ் வாஷுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாருமே எல்லா ஸ்கின் ஃபேஸ் வாஷுமே யூஸ் பண்ணலாங்க. ஈவன் ஆயிலி ஸ்கின் பிம்பிள்ஸ்க்கும் கூட ட்ரை ஸ்கின் ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், மாய்ஸ்சராக நல்லாயிருக்கும். ஸோ அதுவுமே அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்துட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes விட்டுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு பேக் மாதிரி சூப்பர் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஃபுல் பாடிக்குமே டெய்லியும் என்ன பவுடர் ஸ்டேயிங்க மெயினாக வச்சுக்கோங்க. ஸ்டேயிங் செம்மையாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும் ஃபுல் பாடிக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அது கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்களோ அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பாத் பவுடர், இந்த மாதிரி ஃபேஷியல் பவுடர், ஃபேஸ் வாஷ் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே நம்ம நுர வச்ச ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ண உடனே வாஷ் பண்ணி வர வழியே இல்லை. அப்படி பண்ணால் தான் அந்த ஸ்கின்னுக்கு நல்லது, இல்லைன்னு டேஞ்சர். பட் வந்து நம்மளோட ஃபேஸ் வாஷ் அப்படி இல்லை. எவ்வளோ நேரம் வேணால் ஒரு பேக் மாதிரி கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ இதை வந்துட்டு ஒரு 2 minutes விட்டுட்டு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குது ஸ்கின்லன்னு. இன்ஸ்டண்ட்டாக இந்த அளவுக்கு ஒரு எந்த ஃபேஸ் வாஷுமே நுர வச்ச ஃபேஸ் வாஷ்லாம் நம்மளுக்கு கொடுக்கவே கொடுக்காது. அதுக்காக தான் நான் எப்போதுமே உங்கள்கிட்ட சொல்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நுர வச்சது, மற்ற டைம்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, கையில் நான் பேலன்ஸ் இருக்கிறத சும்மா கையில் தேய்ச்சி வாஷ் பண்ணேன். அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கொடுக்கும் இந்த ஃபேஸ் வாஷ். மற்ற டைம் எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு தடவை நுர வச்ச ஃபேஸ் வாஷ், மற்ற டைம் ஆயில் யூஸ் பண்ணும்போது நுர வச்ச ஃபேஸ் வாஷ். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த நுரை தான் ஆயிலை க்ளீன் பண்ணும். அதுக்காக மற்ற டைம் எல்லா டைமுமே நீங்கள் நம்மளோட ஃபேஸ் வாஷ் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். அந்த பவுடர் ஃபேஸ் வாஷ் அவ்வளோ சூப்பராக ஸ்கின்னுக்கு ஹெல்த்தி அண்ட் சூப்பரான ஒரு நேச்சுரல் ஃபேஸ் வாஷ். ஃபஸ்ட்டு போட்டிருந்ததுக்கும் இப்போக்கும் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்தீங்களா, ஸ்கின் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணோடனே ஒரு பேக் போட்ட மாதிரி அந்தளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கும் ஸ்கின்னில்.
அண்ட் அடுத்து நான் பண்ணுற ஸ்டெப்பு கண்டிப்பாக எல்லாருமே பண்ணணும். நான் ஃபேஷியல் பண்ணுறேன்னா 10 நிமிஷம் தாங்க. நான் பேசுகிறது வேணால் நம்ம காமிக்கிறது வேணால் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் 10 நிமிஷம் தான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆகும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப் பண்ணணும். அப்போ தான் போஸை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ண முடியும். அப்போ தான் வந்து ஸ்கின் க்ளீனப் கொடுக்கும். அதுதான் டீப் க்ளீனிங். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப் பண்ணுங்கள். நல்லா வார்ம் வாட்டரில் டவலில் டிப் பண்ணி ஃபேஸில் நல்லா ஒத்திடுங்க. 4 days ஒன்ஸ் கண்டிப்பாக எப்படி ஸ்க்ரப்பு முக்கியமோ அதே மாதிரி இதுவும் முக்கியங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஒன் டைம் அப்படி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு நல்லாவே சேஞ்சஸ் தெரியும். ஒரு 5 தடவை 6 தடவை இதே மாதிரி ஃபேஷியல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின் அந்தளவுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 monthலேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னில் பார்க்க முடியும். அவ்வளோ ஃப்ளாலஸாக இருக்கும் நம்மளோட ஸ்கின்னு. ஸோ என்ன ப்ராப்ளம்னாலே ஹீல் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்தளவுக்கு க்ளீனிங்கிறது ரொம்ப ஸ்கின்னுக்கு முக்கியம். ஸோ இந்த ஸ்டெப்பை மறக்காமல் பண்ணுங்கள். நிறைய பேர் பிக்மெண்டேஷன் இருக்குது, பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது, அது இதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே இந்த ஸ்டெப்பை மறக்காமல் பண்ணிட்டாலே போதும். நம்மளோட கமல் நேச்சுரல்ஸோட ப்ராடக்ட்ஸ் வச்சு சூப்பராக நம்ம வந்து ஹீல் பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க குக்கும்பர் வித்து ஸ்கின் கலர் பூஸ்டர் ஸ்க்ரப் 3 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணுங்கள். மூக்கிலலாம் நல்லா மேல் நோக்கி ஸ்க்ரப் பண்ணுங்கள். போஸ் ஓப்பனாக இருக்கும்போது மூக்கில் நல்லா மேல் நோக்கி ஸ்க்ரப் பண்ணோம்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். லிப்ஸில், கண்ணை சுற்றி, காதில், கழுத்தில் எல்லா இடத்துலையும் ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணும்போது சேம் மெத்தட் தான். வார்ம் வாட்டரில் குளிச்சுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு இந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes 3 minutes ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள். ஃபுல் பாடிக்கு கண்டிப்பாக ஒன்ஸ்னாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட ரிசல்ட்டு. ஸோ இதையே ஒரு திக் லேயராக பேக் போடுறதுக்கு மறக்காதீங்க. ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது அங்கங்கே வந்து திட்டாக இருக்கும். ஸோ வந்து நல்லா திக் லேயராக ஒரு பேக்காக போட்டுக்கோங்க. இது ஸ்கின்னை நல்லா பிடிச்சிக்கும், டைட்டனிங் பண்ணும், நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதனால தான் திக் லேயராக எப்போவுமே ஒரு பேக் போடுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி பேக் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்கள், ட்ரை ஆகட்டும். இதை நம்ம ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிட்டோம். நீங்கள் 2 ஸ்டெப்ஸாக கூட தாராளமாக பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு பிரைட்னிங் ஸ்க்ரப், அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் கலர் பூஸ்டரையும் குக்கும்பரோட ஆட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல ஹைட்ரேஷனாக இருக்கும் இந்த ஃபேஷியல். டைம் இல்லாதவங்க இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டெப் ஃபேஷியலே பண்ணிக்கலாம். சிங்கிள் ஸ்டெப் ஃபேஷியலும் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. எனக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 7 to 10 minutes ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ஸ்கின் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸ்டார்டிங்கில் நான் காமிச்ச ஸ்கின்னுக்கும் பாருங்கள், நான் பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நான் காமிச்ச ஸ்கின்னுக்கும் இப்போக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. டேனுங்கிறது நார்மலுங்க. இவ்வளோ அடிக்கிற வெயிலில் டேன் ஆகாமல் இருக்குமா? ஸ்கின்ங்கிறது ஒரு சாஃப்டான விஷயம் தானே. ஸோ வந்து ஹெல்த் எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி தான் ஸ்கின்னும். ஸோ அந்த அப்பப்போ நம்ம டேனை ரிமூவ் பண்ணுறோம், டெய்லி மெயின்டைன் பண்ணுறோம்னா நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் நம்மளோட ஸ்கின்னை. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக, பிஃபோருக்கும் ஆஃப்டருக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஓகே, நீங்கள் இந்த ஒரு சூப்பரான கிட் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ப்ராடக்ட்டோட கேட்லாக் அனுப்புவேன். உங்களோட ஸ்கின் டைப் ஷேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் சஜஷன் கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதுலேருந்து கூட நீங்கள் பிக் பண்ணி உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனை ப்ராப்பராக சூப்பராக அழகாக மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் தென் பொறுமையாக நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வாட்ச் பண்ணிட்டு எத்தனை பேர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் வந்து வச்சுருப்பேன். ஸோ அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். 100% நேச்சுரல், 100% ஹோம்மேட். இந்த மாதிரி ஒரு பொக்கிஷமான விஷயத்தை மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இப்போவே கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர்கிட்ட கேட்குறதா கஸ்டமர், நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. டாக்டர் இந்து, நான் உங்களை மறக்க மாட்டேன், கண்டிப்பாக வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் வந்து உங்களோட ரெக்கமெண்டேஷன்னே நம்மக்கிட்ட நிறைய பேர் ப்ராடக்ட் வாங்குகிறாங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ நிறைய பேர் இதே மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு புரியும். இந்த மாதிரி ஒரு ஹோம்மேட் 100% நேச்சுரல் ப்ராடக்ட் இருக்குது, நம்ம ஒரு க்ரீமை தேடி ஒரு கெமிக்கல் தேடி போக வேணாம் அப்படிங்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட விஷயம். ஸோ ப்ளீஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.